ராங் டீச்சிங். அப்போ வேதத்தில் இருக்கிறது தானே அதை டீச் பண்றோம். வேதம் தான் சொல்லி இருக்கிறது. கர்த்தரை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். பாருங்க, கர்த்தர் சொல்ற இடம் ஒரு செழிப்பான இடம். அப்ப இப்பேற்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால்தான் இந்த பொருளாதார பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சத்தத்துக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமா தான் ஆசீர்வாதங்கள் வரும். பொருளாதார ஆசீர்வாதம் எது மூலமா சொன்னா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, ஆசீர்வாதம் பெருகின பிறகு ஆபிரகாம் இன்னும் ஆசீர்வதித்து அவன் ஒரு சீமானா இருக்கிறான். சீமானா இருக்கும் போது பாருங்க, ஆபிரகாமுக்கு கடைசியா ஒரு பெரிய சோதனை கொடுக்கிறார். அவனுக்கு எல்லாம் கொடுத்து பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளையும் கொடுத்து அந்த பிள்ளை மறுபடியும் கேட்கிறார். பாருங்க, இங்க இந்த மாதிரி 12ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்திற்கு போயின்னு சொன்ன உடனே அவன் கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டான். அவர் அது 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 22:1 இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய்